நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் முரளி. அவரிடம் பேசலாம். முரளி வணக்கம். தற்போது அங்கு இலவச பட்டா வழங்க வலியுறுத்தி சிபிஎம் சார்பில் போராட்டம் நடைபெற்று வருது. தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? வணக்கம். சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சிவானந்தா சாலையில் பொதுமக்களுக்கு குடிமனை பட்டா வழங்குவது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றாக இணைந்து இந்த சிவானந்தா சாலையில் ஒரு பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை மற்றும் தென் சென்னை ஆகிய 3 சென்னை இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த இடத்தில் ஒன்று கூடி அரசுக்கு கோரிக்கை வைப்பதாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக தென் சென்னை மாவட்ட செயலாளர் வேல்முருகன் நம்மிடம் இருக்கிற அவர்கிட்ட கேட்போம். சரி, இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்காக நடைபெற்றது? இது என்னென்ன கோரிக்கைகள் நீங்க வலியுறுத்தி இருக்கீங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சென்னை நகரத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான உழைப்பாளி மக்கள் பட்டா இல்லாமல் பல 10 ஆண்டுகளாக காத்து கிடக்கிறார்கள். அவர்களுக்கு பட்டா கேட்கின்ற பொழுது இது நீர்பிடிப்பு, இது மேய்க்கால் புறம்போக்கு, இது நத்தம் புறம்போக்கு, இது அரசு புறம்போக்கு என்று ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தவிர்த்து கொண்டே வருகிறார்கள். எனவே சென்னை நகரத்தில் இருக்கிற உழைப்பாளி மக்களுக்கு அவர்கள் வாழக்கூடிய வாழ்விடம் என்பது அவருடைய உரிமை. அந்த உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒத்த கோரிக்கைக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைய தினம் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய போராட்ட அறைகூவல் விடுத்த பிறகு இந்த போராட்டம் நூற்றுக்கணக்கான ஊர்க்கூட்டங்கள், ஏராளமான துண்டு பிரசுரங்கள், ஏராளமான போஸ்டர்கள் இதெல்லாம் கீழே போன பிறகு தமிழக அரசாங்கம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி சென்னை நகரத்தில் இருக்கிற நத்தம்புறம்போக்கில் வசிக்கிற மக்களுக்கு பட்டா கொடுப்பதற்காக ஸ்பெஷல் தாசில்தாரை நியமித்திருக்கிறார்கள். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்து அறநிலைத்துறையில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு கிரயம் செய்வதற்கான ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள். டிசம்பர் 2ஆம் தேதி குடிசை மாற்று வாரியத்தில் குடியிருக்கிற மக்களுக்கு பட்டா வழங்குவது குறித்து, கிரைய பத்திரம் வழங்குவது குறித்து 920, 921 என்ற 2 ஜீவோக்களை அறிவித்திருக்கிறார்கள். இது மட்டும் பத்தாது, சென்னை நகரத்தில் லட்சக்கணக்கான உழைப்பாளி மக்கள் பல ஆண்டுகளாக பட்டா இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பட்டா வழங்குவதற்காக தமிழக அரசாங்கம் நிலத்தை வகை மாற்றம் செய்து பட்டா வழங்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தோம். தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக நாங்கள் சென்னை நகரத்தில் இருக்கிற உழைப்பாளி மக்களுக்கு பட்டா கொடுப்பதற்காக 3 நபர் ஆணையத்தை உருவாக்குகிறோம். அந்த ஆணையம் விசாரித்து சென்னை நகரத்தில் இருக்கிற மக்களுக்கு பட்டா கொடுப்பதற்கு ஆவணம் செய்வோம்.